வெல்கம் டு மை சேனல் தேவசனா லைஃப் ஸ்டைல். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 பொருளுமே வந்துட்டு நான் ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்தேன் வாங்கணும்னு. இப்போ தான் வைகாசி விசாகத்துக்கு நான் சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஆர்டர் பண்ணியிருந்தேன், கரெக்டாக வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோடு நான் வைகாசி விசாக பூஜை பண்ணியிருக்கேன். அதாவது அழகான குட்டி முருகர் சிலை, ஒரு ஓம் போட்ட விளக்கு, ஒரு வேலு, 3மே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஆர்டர் பண்ணால் விசாகத்துக்கு வருமா என்னென்னு தெரிலன்னு பார்த்தா முதல் நாள் வந்துருச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி விசாகம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வைகாசி விசாகம்னா என்ன, அதனோட வரலாறு என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி வைகாசி விசாகம்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது கோடை காலம் முடிவடைந்து வசந்த காலம் துவங்குறது தான் வைகாசி மாதம். அந்த மாதத்தை வசந்த காலம்னு சொல்கிறாங்க. அந்த வசந்த காலத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இன்னல்கள் எல்லாமே முடிவாகி நம்ம துன்பங்கள் முடிஞ்சு வாழ்க்கையில் குளுமையையும் நல்ல ஒரு வசந்தத்தையும் தர்றது தான் இந்த வைகாசி மாதம். அப்போ வர்ற வைகாசி விசாகத்தை நம்ம முருகப்பெருமானை வழிபாடு பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீருன்னு சொல்கிறாங்க. வைகாசி விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்காருன்னு புராணங்கள் சொல்லுது. அதாவது விசாகன்னா அதனால தான் பேர் விசாகன்னு பேர் முருகருக்கு. வீணா பறவை, சாகன்னா பயணம், மயில் மேலே பயணிக்கிறார் முருகன், அதனால் விசாகன்னு அவருக்கு பேர். 6 முகங்களும் ஒரே முகமான நாள் தான் அந்த வைகாசி விசாகம். அன்னைக்கு யமதர்மராஜாவும் அவதரித்த நாளாக சொல்லப்படுது. அதனால் அன்னைக்கு நம்ம முருகர் வழிபாடை மேற்கொண்டோம்னா நம்மளுக்கு இன்னல்கள்லாம் போய் வசந்த காலம் தொடங்கும்னு சொல்கிறாங்க. இந்த வைகாசி விசாகத்தை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விரதம் இருந்து வழிபடுறாங்க. அது காலையில் எந்திரிச்சு நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா நம்ம காலையில் பூஜை விளக்கேற்றிட்டு அப்போலேருந்து விரதத்தை ஆரம்பிக்கணும். ஈவினிங் பூஜையை முடிச்சுட்டு தான் அந்த விரதத்தை முடிக்கணும். அந்த மாதிரி சிலர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு உடல் உபாதைகள் எதுவும் இல்லை, அந்த மாதிரி விரதம் இருக்க முடியுன்றவங்க அந்த மாதிரி நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முருகரை மனசார நினச்சிக்கிட்டு நம்ம பூஜையை பண்ணலாம். ஈவினிங்கில் அன்றைக்கி பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால 6 மணிக்கு மேலே நம்ம பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. முருகருக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, முருகரை முருகர் வீட்டில் முருகர் விக்கிரகம் இந்த வேல் இருந்ததுன்னா அவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச திரவியங்களால் நம்ம அபிஷேகம் பண்ணணும். நான் இன்றைக்கி 7 விதமான பொருட்கள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதாவது பால், தயிர், பன்னீர், நெய், அப்புறம் தேன், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், இதெல்லாம் வச்சு நம்ம அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு, இந்த திரவியங்கள்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகரை நல்லா சுத்தமான தண்ணீர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு, வாசனை திரவியங்களான புனுகு, அரகஜாலாம் வச்சு நம்ம அவங்க மேலெல்லாம் தடவிடணும். ஏன்னா எங்கெல்லாம் வாசனை திரவியங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம சாமி அங்கேயே நிரந்தரமாக தங்கிடுவாங்கன்னு சொல்லப்படுது. நான் இன்றைக்கி அதை தான் செஞ்சேன். வழிபாடு பண்ணும்போது நான் வேல்மாறல்ன்ற ஒரு மகா மந்திரத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டேன். அதாவது இப்போ சமீப காலமாக வேல்மாறல் ரொம்ப வீடியோக்கெல்லாம் பேசப்படுது. அந்த வேல்மாறல் பாடல் நீங்கள் நிஜமாகவே ஒரு மகா மந்திரம் தான். அதை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குது. நானே தினமுமே இப்போ கொஞ்ச நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த வேல்மாறல்ன்ற மகா மந்திரத்தில் இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேன்னு வரும். அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 சென்டென்ஸை 12 வாட்டி ஃபஸ்ட்டு பாடணும், லாஸ்ட்டில் 12 வாட்டி பாடணும். அதை நம்ம தினமுமே காலையில் 21 வாட்டி, அந்த 3 சென்டென்ஸை மட்டுமே காலையில் 21 வாட்டி, ஈவினிங்கில் 21 வாட்டி நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தக்க மாற்றங்கள்லாம் நிஜமாகவே நடக்குது.
கண்கூட நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நம்மளுக்கு கடன் இருந்தால் அடையும், குழந்த பேர் வேணுமா கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணுமா, அடுத்த படிக்கு உயரணுமா, அந்த வேல்மாறல்ன்ற மகா மந்திரத்தை நீங்கள் தினமுமே பாராயணம் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வைகாசி விசாகத்துக்கு எளிமையான முறையில் 6 வெற்றிலை தீபம் போட்டு, இந்த ஓம் என்ற விளக்கில் நெய் தீபம் போட்டு, நைவேத்தியமாக பழங்கள்லாம் வச்சு, முருகனுக்கு பிடிச்ச பால் தேன் இதெல்லாம் நைவேத்தியமாக வச்சு தூப தீப ஆராதனை காட்டி முருகருக்கு அந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை பாராயணம் பண்ணி, ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை 108 வாட்டி நான் சொல்லி முருகருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வைகாசி விசாகம் அல்லது கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி முருகனுக்கு வந்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நீங்களும் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி பாருங்கள். முருகர் நம்ம கர்ம வினைகளை கரைப்பார். நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி தருவார். இந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வாரம் 6 வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. அது சொந்த வீடு கனவாகும். சொந்த வீடு வேணுமா அல்லது வேறு என்ன, உங்கள் குழந்தைங்க படிக்கணுமா, நல்ல முறையில் அவங்க உயர்கல்வி நல்லபடியாக நடக்கணுமா, எல்லாத்துக்குமே இந்த வெற்றிலை தீபமும் இந்த வேல்மாறல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை சொல்லுங்கள். இந்த மாறல் மகா மந்திரம் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல முன்னேற்றங்களையும் பல வெற்றிகளையும் கொடுக்குது. நம்ம இன்னல்களை எல்லாம் ஒழிக்குது. இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இல்லாட்டாலும் பூஜையை பண்ணி நம்ம முருகரோட கருணையை நம்ம பெற்றுக்கொள்வது நல்லது. நான் இன்றைக்கி எளிமையான முறையில் தான் என்னோடய பூஜையை பண்ணியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. நன்றி, வணக்கம்.